நல்லா இருக்கு, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யூடியூப் தான் அது. ரெண்டாவது சரி இந்த பையனை வர சொன்னோன்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ ஒரு ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் இருக்கார், என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர் இருந்தார். அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலமே கூப்பிட்டு வந்துட்டார். ராஜேஷ் இருந்தார். உடனே சார் எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார்? நான் பொண்ணும் டியூனே கம்போஸ் பண்ணல. உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில் பாடி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு வரணுன்னே அவர் எழுதிட்டு வந்தது தான் இந்த ஃபுல் சாங். அப்புறம் ராஜேஷும் அவர் உட்காந்தா இந்த மக்கா மிஷின்ற வார்த்தை பிடிச்சாங்க. நான் நினச்சேன் இந்த ஒரு மக்கா மிஷி ஒரு நல்ல ஒரு ஆந்தம், ஒரு சேப்பாக் ஆந்தம், ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒன்று ஒரு ஃபீல் இருந்தது உள்ள ஒரு ஃப்ளேர். அண்ட் அந்த வார்த்தை கேட்கும்போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு, இந்த படத்துக்கு ரெண்டாவது டைட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் இவர் ஆடின டான்ஸு. இன்னொரு பாட்டம் நீங்கள் ஆடணும். ஸோ அதான் எடுத்து நீங்கள் அவ்வளோ அருமையாக ஆடிருக்காரு. எல்லாருக்கும் என்ன ஃபேன்ஸ் எல்லோரும் இப்போ ரொம்ப நாள் கழித்து ஆடுறாரு. அண்டு தட் மேட் தட் இம்பேக்ட். ஸோ ஐ தேங்க் பார்வதி, தாமரை, ஒண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன், அண்ட் ராஜேஷ், சுந்தர் அவர்கள். ஸோ நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் தான் தகப்பன் ஃபார் த ஃபில்ம். ஸோ அண்ட் எஸ் ஜெயம் ரவி, அமேசிங் திங். கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி உங்களுக்கு. தேங்க்யூ. மகாமிஷி சாங் பற்றியும் நிறைய விஷயங்கள், படத்தை பற்றியும் சுவாரஸ்யமாக ஹாரிஸ் சார் இவ்வளோ நேரம் வந்து பேசுறது நாங்கள் எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது. பட் இட் வாஸ் ஸோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார். தேங்க்யூ வெரி மச். பேசுறீங்களா சார் ஒரு சில வார்த்தைகள்? கண்டிப்பாக நிறைய இருக்குது பேசுறதுக்கு. ஐ மீன் அவர் வந்துட்டு இவ்வளோ பேச மாட்டார்னு தெரியும், இப்படி ஆடுவாரான்னு எனக்கு இன்னைக்கு தான் எனக்கு வந்து தெரியுது. சார், ஹேட் ஃபன் டான்சிங் வித் யூ. அண்ட் இது மோர் தென் ஃபன், ஒர்க்கிங் வித் யூ இஸ் அமேசிங். பிகாஸ் எங்கேயும் காதல் மாதிரி இன்றைக்கும் வந்து சவுண்ட் செக் போடுறதுக்கெலாம் அந்த சாங் தான் சார் போட்டு கரெக்டாக இருக்கா சவுண்ட்ஸ் அண்ட் செக் பண்ணுறாங்க இன்றைக்கி. அது வந்து நம்மளுடைய காம்பினேஷனாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிரதரில் வந்து மக்காமேஷி வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்காக என்றைக்குமே எனக்கு இருக்கும், என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான். அண்ட் அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்போ அண்ணன் யாருன்னு தெரியாது. அப்போ வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர், அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபில்மில் அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர். அதுதான் இன்றைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்பில். தேங்க்யூ. இந்த மேடை சரியான இடம். ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன், பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னலை படத்தில் கிடையாது, அதுக்கு முன்னாடி இவங்க அண்ணன் தான். அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிமில் 1993 or 4 நினைக்கிறேன், கரெக்டாக? நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். அப்போ அவங்க ஃபாதர் எடிட்மோன் சார் எனக்கு தெரியும், அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஹிட்லர்லாம் நிறைய தெலுங்கில் பண்ணுவார். அப்போ அவர் பழக்கத்தில் அவர் மகன் அப்போ தான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார். இவரும் பாஸ்கர் வந்தீங்க, ஒரு அருமையான அப்பயே அவர் தெரிஞ்சது இஸ் கோயிங் டு பி ப்ராமிசிங் டேரக்டர். நானும் வந்தேன் சார், அப்போ இப்படி இருந்தேன் நான். சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள், புதுசாக நாங்கள் கேட்காமே நீங்கள் வந்து சூப்பரான கான்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்யூ. எஸ், I would like to thank everybody for the opportunity they gave me. Okay. Starting from ராஜேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். அண்ட் பிரியங்கா மோகன், அவங்களுடைய க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ப்ளூபர்ஸாக மட்டும் இல்லை, அதை நம்ம யூடியூப்பில் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷனில் ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இருக்குது. அண்ட் இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேரில் வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்றா பார்த்தோம் ஊட்டியில். ஸோ அப்போ வந்துட்டு கத்திக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸை. கீழே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு எல்லோரும், அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அதை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷனில் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் மேம், உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க, மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க. அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு புஃபேல இதில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட காட்டுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, சீப்பா இதுவா, ஐப்ரோ இதுவா, லேஷஸா,
ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் உண்மையாகவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிது அது உங்ககிட்ட. அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது. அவரோட 3 படம் எனக்கு 3 வருஷம் மேலே எனக்கு அவருடைய பழக்கம். எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்களில். லொக்கேஷனில் ஷிப்பெல்லாம் நாங்கள் பிடிச்சி ரிவர்ஸில் கூட்டு வந்தோம். அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது, சுந்தர் சாரால் மட்டும்தான் முடியும். அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதராக நான் வந்து வேண்டிப்பேன் சார். அண்ட் இந்த அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும். அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம். நம்மளுடைய 3rd ஃபில்ம். தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ. அண்ட் சுமா மேம், தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச், ஸ்வீட் ஆஃப் யூ டு கம். நட்டி சார் எப்படின்னா, என் படத்தில் நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க, வில்லனா இல்லை காமெடி பண்ணுவாரா இல்லை, ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட. நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார். அது எப்படின்னு தெரில, நீங்கள் கேமரா பின்னாடிலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது, அதை சொல்லாமல் நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டின்னு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நாள் அது கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் பியூட்டிஃபுல் சார், தேங்க்யூ ஸோ மச். ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர் அவர். எஸ், அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்கில் நிறைய டயலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். நமக்கு ஒரு 80% வரும், அதனால் அவர்கிட்ட பேசணும் சார், உங்கள் ஃபேன் சார், நல்லா பண்ணுறீங்க சார், எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஹலோ சார்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, என்னப்பா எப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், அப்புறம் எங்கேருந்து வர, அப்போ நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படின்றாரு. யார் சார், எப்படி சார், நான் இங்கே வந்த பையன்தான்ப்பா அப்படின்ட்டார் அவர். அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. அதுதான் இந்த உச்சரிப்பு, அதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். விடிவி கணேஷ் சார், அவர் வந்துட்டு செஸ்ஸில் நிறைய தடவை தோற்று போயிருக்காரு, சொன்னால் திட்டுவார் அவர். வின்னும் பண்ணியிருக்காரு, அதை பற்றி பேச தேவையில்லை, நமக்கு எதுக்கு அது. வின்னும் பண்ணியிருக்காரு, அது ஜாலியாக ஒரு ஹாப்பியாக அது போயிட்டே இருந்துச்சு. அண்டு அண்ணா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அது சொல்லிட்டே போகலாம். அண்டு என்னுடைய பிரதர் இன்லா சசி சார், அவர் வந்துட்டு இன்றைக்கி எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய டீம் எல்லாருக்கும், என்னுடைய பிஆர்ஓ டீம்லேருந்து எல்லாருக்கும், என்னுடைய மேக்கப் டீம், என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்கள் எல்லாரால தான் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச். பிரதர் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஐ திங்க் இன்னும் வரக்கூடிய ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸில் வந்து நம்ம பேச போகிறோம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க. பட் நம்மளோட ஆடியோ லான்ச்சில் வந்து முக்கியமான ஒரு நேரத்துக்கான நேரம் வந்தாச்சு. நம்ம வந்து ஆடியோ லான்ச் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு வெல்கம் த டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ப்ரொடியூசர் திரு சுந்தர் அவர்கள், டைரக்டர்